திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படம் வந்து சிங்கிள் பெஞ்சிலிருந்து அப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திருப்பியும் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் இப்போ திருப்பியும் சிங்கிள் பெஞ்சுக்கு வந்திருக்குது. அதாவது மீண்டும் முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி தான். ஜனநாயகன் படம் மூலமாக யாருக்கு பாதிப்பு? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கா இல்லைன்னா விஜய்க்கா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த படம் மூலமாக யாருக்கு பாதிப்பு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். அது ஏன் அப்படின்றத வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அனசுடன் அப்படின்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. விஜயை பழிவாங்கிறதா நினச்சிக்கிட்டு, அதாவது ஜனநாயகன் படம் மூலமாக விஜயை வந்து பழிவாங்கிறதா நினச்சிக்கிட்டு தமிழ் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை வந்து பழிவாங்கிக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா இந்த படம், இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க, அது மேலே இருக்கிற மத்திய அரசோ இல்லைன்னா தமிழக அரசோ யாரோ, அது யாராக இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு வேணால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு இதனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவருடைய சம்பளம் வாங்கியாச்சு, அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு. இந்த படம் தான் அவருடைய அரசியலை வந்து நிர்ணயிக்க போகிறதும் கிடையாது. அது எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாததுனால பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் சாதாரணமாக இந்த பெரிய பட்ஜெட் படம், ஒரு சின்ன பட்ஜெட் படத்தையே எடுத்துக்கோங்க, ஒரு 10 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுக்கிறாங்கனாலே அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்லேருந்து அந்த படம் தியேட்டருக்கு வந்து அது ஓடுற வரைக்கும் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நிறைய பேர் அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மறைமுகமாகவும் நேரடியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் படம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு 200-300 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதன் மூலமாக வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 500 கோடி ரூபாய் பட்ஜெட், அதாவது விஜயுடைய ஜனநாயகன் அப்படின்றது 450-500 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விஜயுடைய சம்பளம் ஒரு 250 கோடியை விட்டுருங்க, மற்ற டெக்னீஷியன்ஸுடைய சம்பளம்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக ஒரு 150 கோடி ரூபாய் இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பல விதமாக ஸ்ப்ரெட் ஆகிரும். பலருக்கும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போய் சேர வேண்டிய பணம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற லைட் பாயிலிருந்து ஆர்ட் ஒர்க்குக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு பல டெக்னீஷியன்ஸுக்கும் அது மட்டும் கிடையாது, ரீப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஓடிடிக்கு போகிற வரைக்கும் அதுக்கு அந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பேர் அதில் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு அது வந்து வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அத்தனை பேருக்கும் அது வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். 500 கோடி ரூபாயில் ஒரு படம் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு 700-1000 பேருக்கு வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து முடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த தொழில் பாதிக்கப்படும். திருப்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட்லலாம் வந்து கண்டிப்பாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்க, தமிழில் எடுக்க மாட்டாங்க. அது விஜயை வைத்துன்னு இல்லை, யாரை வச்சும் எடுக்க மாட்டாங்கன்னா இங்கே அவருக்கு கொடுத்த அந்த ஒரு குடைச்சல் அப்படி. அவர்கிட்ட ஒரு 2000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த பணத்தை வந்து அவர் வியாபாரத்தில் போட்டால் தான் அது வந்து மக்களுக்கு போய் சேரும். சினிமா அப்படின்றதும் ஒரு பிஸ்னஸ் தான். அந்த பணத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் பலருக்கும் அது ஒரு வேலை வாய்ப்பாக அமையும் அந்த படம் மூலமாக. விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு ஈகோவில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுனால அவர் இனிமே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போய் போட மாட்டார், எந்த ஒரு படத்தையும் எடுக்க மாட்டார், தமிழில் கண்டிப்பாக எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அது யாருக்கு நஷ்டம்? தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் நஷ்டம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றத விட அதுக்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் நடக்குது. ஈவன் இந்த அந்த மால்லலாம் வந்து மெயினாக தியேட்டர்ஸ் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய மாலுக்குள்ளெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் 1000 பேர் 2000 பேர்லாம் வந்து பொருட்களை வாங்குறதுக்கெல்லாம் ஏற மாட்டாங்க. அங்கே தியேட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. அதில் கொஞ்சம் பேர் வந்து அங்கே இருக்கிற கடைகளுக்கு போய் அங்கே ஒரு பிஸ்னஸ் நடக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் கூட வியாபாரம் அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற தியேட்டர் மூலமாக தான். இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்டாரோடைய படத்தை எல்லாம் முடக்கும்போது வந்து அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பிஸ்னஸே பாதிக்கப்படுது. நிறைய பேருக்கு வந்து அதன் மூலமாக வேலை இல்லாமல் போகுது. இந்த மாதிரி ஒரு படத்தை முடக்கும் போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வருஷத்தில் 200-300 கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இனிமே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் தமிழில் இனிமேல் படம் எடுப்பாங்களான்னு தெரியல. விஜயை பழி வாங்குறேன் அப்படின்ற பேரில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பலருடைய வேலைக்கும் வந்து இவங்க ஆப்பு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இதன் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த வேலையெல்லாம் இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மேக்சிமம் முயற்சி வந்து தமிழக அரசு தான் எடுத்துருக்கணும். ஏன்னா அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கப்படும். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட்லலாம் இனிமேல் படம் எடுக்க மாட்டாங்க, வெளியில இருந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஏன் ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க? அதை வந்து
உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு தமிழக அரசு தான் முன் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கணும். உண்மையிலேயே தமிழ் மக்கள் மீது இல்லைனா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மீது அவங்களுக்கு வந்து அக்கறை இருந்ததுன்னா அவங்க தான் அதை செஞ்சுருக்கணும். இப்போ ஒருவேளை இந்த படத்தை வந்து 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10 நாள் அந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஜனநாயகனை பற்றின பேச்செல்லாம் இருந்திருக்காது. விஜய் பாட்டுக்கு அவருடைய அரசியல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு, மற்ற கட்சிகளும் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த படம் வந்து இன்னும் எப்போ வரும் அப்படின்றதுனால அந்த படத்துக்கான ஹைப் இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. விஜய்க்கான அந்த ஒரு மவுசும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாததுனால ஒவ்வொரு நாளும் வந்து நேஷனல் மீடியாலையும் மற்ற மீடியாக்கள்லாம் விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி. இந்த ஜனநாயகன் படத்தை வந்து சிங்கிள் பெஞ்சு, டிவிஷன் பெஞ்சு அப்படின்னு பெஞ்சாக கொண்டு போய் கடைசியில் பெஞ்சிலேயே உட்கார வச்சாங்கன்னா, அதாவது இந்த ஃபுட்பால் மேட்ச்லலாம் வந்து சில பிளேயர்ஸை விளையாட விடாமல் பெஞ்சிலேயே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு வேளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடங்களாக இருக்கிறதே மத்திய அரசாக இருந்தால் கூட அவங்க கூட ஃபைட் பண்ணி இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியையும் எடுக்க வேண்டியது வந்து தமிழக அரசு தான். ஸோ இந்த சினிமாவை நம்பி இருக்கும் சினிமா தொழிலாளர்களையும் அதை நம்பி இருக்கும் மற்ற தொழில்களை எல்லாம் அவங்களையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கு இந்த ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸுக்காக எல்லா முயற்சியையும் எடுக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்ம தமிழக அரசுடைய கடமை. அதை அவங்க தான் செய்யணும். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க.